இன்றைக்கு சாதாரணமா ஜெகன்மூர்த்தி அவர்களை ஒரு சம்மன் கொடுத்து விசாரணைக்கு வா என்று சொன்னால் நாங்கள் இந்திய சட்டத்தை மதிக்கிற குடிமகன். நீங்க அம்மன் கொடுத்தீங்கன்னா விசாரணைக்கு அவர் வந்திருப்பார். ஒன்னும் விசாரணைக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் இல்ல, அதை நாங்க ஒத்துக்கிறோம். அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி சம்மனும் எதுவுமே கொடுக்காம திட்டமிட்டு இவரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ஒருத்தர் கைது பண்ண வரீங்கன்னா பொதுவா காவல்துறை என்ன பண்ணும், விடியற் காலை வரும். ஏன் இன்றைக்கு 2 மணிக்கு வந்தீங்க? அப்போ ஆளுகின்ற திமுக அரசு இன்றைக்கு ஒரு பேரணி நடக்கிறது. அந்த பேரணியின் செய்தி வெளியில வரக்கூடாது என்பதை மறைப்பதற்காக ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஏதோ கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டார் என்ற ஒரு செய்தியை காவல்துறையை வெளியிடுகிறது. இன்னொன்று, தமிழக காவல்துறையில் உள்ள அதிகாரிகளில் யார் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று ஒரு சர்ச்சை நிலவிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு அதிகாரியை இவர்கள் மட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த வழக்கில் வேண்டும் என்று சேர்த்திருக்கிறார்கள். நீங்க ஒரு ரீசனபிளா ஒரு சம்பளம் கொடுத்தீங்கன்னா வந்திருக்க போறோம். இதுல என்ன இருக்குது? இப்போ ஊடகத்திற்கு ஜெகன்மூர்த்தி கடத்தலில் ஈடுபட்டார் என்ற செய்தியை கொடுத்தது யார்? யார் கொடுத்திருப்பீங்க? ஊடகத்துக்கு காவல்துறை தானே கொடுத்திருக்கோம். அப்போ இது திட்டமிட்டு நீங்க செய்யறது தானே. நீங்க விசாரணை கூப்பிட்டா நாங்க வரப்போறோம். எதுக்கு இவ்வளவு பேரை கூட்டு வந்து ரோடு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி என்னவோ பெரிய ஒரு நக்சலைட்டை தேடி இங்க பிடிக்கிற மாதிரி ஏன் பிடிக்க வரீங்க? அப்போ நீங்க ஏதோ ஒரு செய்தியை மறைப்பதற்கு ஏதோ ஒரு செய்தியை பூஸ்ட் பண்றீங்க. அதற்கு புரட்சி பாரதி தலைவர் எங்கள் அருமை அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் மட்டும்தான் கிடைச்சாரா? அப்போ ஒரு சமூகத்தின் ஒரு செய்தியை மறைப்பதற்கு அந்த சமூகத்தில் இருக்கிற இன்னொரு நபரை நீங்கள் பலிகடாக மாற்றுகிறீர்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எப்பேற்பட்ட விசாரணை வந்தாலும் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அதற்கு ஆஜராவார். நாங்கள் சட்டத்தை மதிக்கிற குடிமகன்கள்.